சட்டமன்ற தேர்தலில் சங்கி படையே வந்தாலும் தமிழ்நாட்டை வெல்ல முடியாது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு மு.க.ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இவ்வாறு தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், இளைஞர் அணியை வளர்த்தெடுக்க தமிழகம் முழுவதும் பயணம் செய்தோம், மக்களை சந்தித்து களத்தை வளர்த்தோம் என்று குறிப்பிட்டார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு நான் ஒன்றும் சொல்லிக் கொள்கிறேன் என்றும், அமித்ஷா அவர்களே, உங்களுடைய சங்கி படையே கூட்டி வந்தாலும் உங்களால் இங்கு ஒன்றும் செய்ய முடியாது. தமிழ்நாட்டை வெல்ல முடியாது. அன்பாக வந்தால் அரவணைப்போம், ஆணவத்தோடு வந்தால் அடிபணிய மாட்டோம், எதிர்த்து வென்று காட்டுவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்கள் உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒன்றும் இங்கு பண்ண முடியாது. இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? அன்போடு வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோடு வந்தா அடிபடைய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். மீண்டும் சொல்றேன், அன்போடு வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோடு வந்தா அடிபடைய மாட்டோம், எதிர்த்து நிற்போம், உங்களை ஜெயிச்சு காண்பிப்போம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் மிகவும் ஆபத்தானவர் என்று எதிரிகள் புலம்புகிறார்கள் என்று குறிப்பிட்டார். உதயநிதி தனது பொறுப்பை உணர்ந்து பவர்ஃபுல்லாக செயல்படுவதாக கூறிய அவர், இன்னும் சொல்லப்போனால் இறங்கி அடிக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் என்று தெரிவித்தார். தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இன்னும் பவர்ஃபுல்லா செயல்படுறாரு. இன்னும் சொல்லணும்னா இறங்கி அடிக்கிறாரு. கொள்கை எதிரிகள் உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் புலம்புறாங்க. அந்த அளவுக்கு கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்காரு. கழகத்துக்கு எது தேவை என்று உணர்ந்து செயல்படுகிறார் உதயநிதி. முதல்ல அணியோட கட்டமைப்பை வலுப்படுத்தணும்னு லட்சக்கணக்கான இளைஞர்களை கழகத்தில் சேர்த்தார். அடுத்து அவங்களை கொள்கை ரீதியா ஸ்ட்ராங்கா ஆக்கணும்னு பாசறை கூட்டங்களை நடத்தினார். அடுத்து நம்மளோட கொள்கையில இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினரும் புரிஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக புது பேச்சாளர்கள் அவசியம்னு உணர்ந்து ஃபர்ஸ்ட் செட்ல 200 பேரை உருவாக்கினார். அவங்க பேச்சையெல்லாம் கழக மேடையில் கேட்கும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. மேலும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற நீங்கள் இளைஞர் அணியினர் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தினார். திமுக அரசின் திட்டங்களை, சாதனைகளை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், மக்கள் ஆதரவோடும் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று உறுதிபட கூறினார். திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்க கூட இளைஞர் அணியினுடைய, உங்களுடைய அணியினுடைய அந்த கேம்ப், நீங்க நடத்துகிற பிரச்சாரம், அதிலேயே திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய நல்ல வரணும். அப்படி ஒரு இம்பேக்டை நீங்க உருவாக்கணும். தேர்தல் நெருங்கி வந்துடுச்சு, மக்கள் கிட்ட நீங்க சொல்லுங்க, திராவிட மாடல் ஆட்சி 2.0, அதுக்கு நீங்க எல்லாரும் கடுமையா உழைக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தோட எதிர்காலத்துல தான் தமிழ்நாட்டோட எதிர்காலம், தமிழகத்தோட எதிர்காலம் அடங்கி இருக்கு. அந்த எதிர்காலம் பல நிறைஞ்சதா, ஒளி நிறைஞ்சதா, தமிழ்நாடு நம்பர் 1 என்று சிங்க நடை போடுகிறதாக அமையணும். நீங்க தான் திராவிட மாடல் 2.1 அடித்தளமாக இருக்கணும். இருப்பீங்களா?